மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஈரோட்டில் அனைத்து வணிகர் சங்க கூட்டம் ஈரோடு வெட்டுக்காட்டு வளத்துல நடந்தது. வெட்டுக்காட்டு வளத்துல அனைத்து வணிகர் கூட்ட சங்கத்தினுடைய சொந்த கட்டடம். அந்த சொந்த கட்டடத்துல சக்தி மசாலா சக்தி துரைசாமி அவர்கள் ஒரு கலையரங்கம் கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு முன்னாள் எம்எல்ஏ KS தென்னரசு அவர்கள் ஒரு அரங்கம் கட்டி கொடுத்திருக்கிறார். அதுல சக்தி மசாலா அரங்கம்னு ஒண்ணு இருக்கும், KS தென்னரசு அரங்கம்னு ஒண்ணு இருக்கும். இந்த அனைத்து வணிகர் சங்க கூட்டத்திற்கு வருவாய்த்துறை அமைச்சர் அவர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இருக்கிறாங்க. இன்வைட் பண்ணி உள்ளூர் கூட்டத்துல நடக்குது. அது உள்ளூர் மந்திரி நம்ம விஜய் பாலாஜியும் கலந்துக்கிறாரு, நம்ம செங்கோட்டையனும் கலந்துக்கிறாங்க. செங்கோட்டையன் கலந்துக்க வர்றப்போ அங்க முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் வரவேற்கிறான்னு சொல்லி சொன்னா, ஈரோட்டில் இருந்து தாவேகா கட்சிக்கு போன முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவரு வரவேற்கிறார். முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் செங்கோட்டையனை வரவேற்கிறார். அவரு அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார். அதனால அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையனும் KV ராமலிங்கம் செங்கோட்டையன் ஒண்ணு சொல்ல. அந்த கூட்டத்துக்கு ஈரோடு முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு வர்றார். தென்னரசு வர்றப்போ அங்க அமைச்சர் செங்கோட்டையன் வர்றப்போ செங்கோட்டையனை பார்த்து வணக்கம் தெரிவிக்கிறார். அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு உபசரிப்பு. அந்த உபசரிப்புக்கு இந்த திமிரு முடிச்ச செங்கோட்டை என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, உனக்கே கட்சியிலேயே சீட்டு கொடுக்கலையே, உனக்கு எதுக்கு அதிமுக கரவேட்டின்னு கேட்டு போறான். இத கேட்டுக்கிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வர மாதிரி ஒரு வசனத்தை பேசி இருக்கணும் நம்ம தென்னரசு அவர்கள். என்ன சொல்லி இருக்கணும்? சிவாஜி கணேசனை சொல்லுவார், இந்த வரி பிரச்சனை பற்றி பொறுத்தப்ப என் தாய் கேட்டிருக்க வேண்டும், இதை உனது பரங்கித் கலையை சீவி எறிஞ்சிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சட்டை உளிக்கு பிடிச்சு தென்னரசு அரங்கம்னு போட்டிருக்கிற உள்ள வர உனக்கு என்னையா யோக்கியது இருக்குன்னு தென்னரசு கேட்டு இருந்திருக்கிற நேரத்துல இந்த ஆள் வாயை திருச்சி கம்முனுக்கு வந்திருக்கிறார். உன்னையே மானுங்கடா அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட முறையில் கேட்டு இருந்தா பரவாயில்லைங்க. எல்லாம் இருக்கான், KV ராமலிங்கம் இருக்கிறான், உள்ள முன்னாள் கவுன்சிலர் இருக்கிறான், தாவேக்காவில் இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறப்போ ஒரு மானங்கட்ட பொழப்பு மாதிரி அந்த ஆள் வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. சொன்னி தென்னரசு கொதிச்சு எழுந்திருக்கணும்ல அந்த இடத்துல. என்ன எதுக்கு சொல்றீங்க? சொல்றப்ப நான் கட்டி என்னோட ஆட்சி காலத்துல நான் கட்டின அரங்கம் அங்க KS தென்னரசு அரங்கம்னு போட்டிருக்கு, முன்னாள் எம்எல்ஏ அரங்கம்னு போட்டிருக்கிறப்ப நீ கால் உள்ள வச்சிருக்க கூட வெளியே போடான்னு சொல்லி இருந்துட்டா தென்னரசு அந்த இடத்துல வீரமிக்கவன் சொல்லலாம். யாராட்ட வீரமிக்கவன் சொல்லி இருக்கலாம்? அந்த விளாத்தி உள்ள எம்எல்ஏ மார்க்கண்டை நாட்டை வேற கொட்டணும்னு சொல்லி இருக்கலாம். இவரு வாயை திரிச்சிட்டு கம்மன் இருந்திருக்காரு. அப்புறம் கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே வந்திருக்கணும் இல்லையா? அனைத்து வணிகர் சங்கத்து சார்பில் கூப்பிட்டா இந்த ஆள் மரியாதைக்கு கூப்பிடுறாங்க, வந்து கூப்பிட்டு பேசிட்டு போகணும். அது நல்லவன் கிட்ட எல்லாம் தான் வருவான். இந்த செங்கோட்டையனுக்கு எதுக்கு இந்த குசும்பு? ஏன் ஜந்தர் மந்திரம் மறந்துட்டாரா செங்கோட்டையன்? இல்ல தமிழக வெற்றி கழகம் மறந்துருச்சா? ஏன்னா ஒரு நீட்டு தேர்வுல வந்து இந்தியாவே கொந்தளிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. கொந்தளிச்சு இன்னைக்கு அவனை வந்து தர்மேந்திர பிரதான் பதவி வழங்கும்னு சொல்லி 3 நாளா பயங்கர போராட்டம். 10 லட்சம் பேர் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கூடி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அடிக்கிறா. ஒரு பொண்ணு வேற அடிச்சு செத்து இருக்குது. இந்த சூழ்நிலையில இந்தியா முழுக்க போராட்ட வன்முறை வெடிச்சு அங்கங்க மாணவர் நினைத்தால் நடத்தி காட்டுவார் ஒரு பாட்டை நம்மள பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் ஒரு பரீட்சை எழுதுறான், பரீட்சை எழுத கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றான். கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சை எழுதுறதுக்கு என்ன பலன் என்பதற்காக ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின் பேப்பரை நீட்ல அவுட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா அப்ப படிச்சவன் போல என்ன ஆகிறது? அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை எடுத்தது யாருன்னு சொன்னா இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இருக்குங்க இல்லையா, அபிஜித் தக்பங்கிறத அவர் முன்னெடுக்கிறாரு. அவருக்கு துணையா ஒருத்தர் சோனம் வாசுங்கிறவரு தொடர் உண்ணாவிரதம் இருக்கிறார். நீங்க தர்மேந்திர பிரதான வந்து கட்சி விட்டு விளக்க பிஜேபி அரசாங்கத்துக்கு மரண அடிங்குது. பிஜேபி அரசாங்கம் தர்மேந்திர பிரசாத்தை வந்து நீங்க கட்சி அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணதுக்கு பிஜேபி கட்சிக்கு இன்னைக்கு தான் பயந்துத்தி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் மோடி வந்து கேடி கில்லாடி வேலை பார்ப்பார். இதுல பாக்குறதுக்கு வழி இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை வந்துருச்சு. கல்கத்தாவில் அடிக்கிறான், பெங்களூர்ல அடிக்கிறான், ஆந்திராவில் அடிக்கிறான். எல்லாம் அடிச்சு முடிச்ச பிற்பாடு இன்னைக்கு மெரினா கடற்கரையில போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஒரு தடை விதிச்ச மாதிரி இருக்கு. ஆனா உச்சகட்ட பட்சத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி வர்றாங்க. கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வராத வெளியே கூட திட்டுறாங்க. அவரு என்னென்னமோ பேசி பார்க்கிறாரு. ஆனால் மாணவர் கூட்டத்தை எதிர்த்தீங்கன்னா நீட்டு பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் பதவி இழக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. ஏன் பிஜேபி அரசாங்கம் இப்ப ஏதோ ஒரு ஆட்சியில
குஜராத்லயே நீங்க கட்சி கலைச்சு போட்டு நீங்க இன்னைக்கு எலெக்ஷன் வச்சு பாருங்க, எல்லாம் சைபர் தான் வாங்குவீங்க. குஜராத்ல வந்து பிஜேபி கோட்டைன்னு சொல்றீங்க இல்லையா, பாம்பேல மகாராஷ்டிரால கோட்டை இப்ப கலைச்சு போட்டு வச்சு பார்த்திருந்தா தானே தெரியும். பெண் இருக்கு நிலக்கக்கூடும் இல்ல, மாணவர்கள் எல்லாம் இல்ல, மாணவர்கள் ஒன்று கூடுனா மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் ஒன்று கூடிச்சா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்த படிக்கிறான், கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போறவன ஒரு டாக்டர் உத்தியோகத்துக்கு போறதுக்காக படிக்க ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில பரிச்சு எழுதுக்கு போனா நீங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி விட்டு போட்டு அவன் எவனா பணம் கொடுத்தான் அவனுக்கு மட்டும் பண்ணிட்டாக்க அப்புறம் படிச்சு சும்மா இருப்பானா? கம்யூனிஸ்ட் கொள்கை பாலிசி எப்படி இருக்குமோ பசிச்சவன் சும்மா இருக்குமாண்டா, உன்னை போராடுவான்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்டுடைய தத்துவம் இருக்கும் இல்லையா, அதே தத்துவத்தை தான் நீங்க மாணவர்கள் கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்தப்போ இத சாதாரண கிள்ளுக்கீரையா பிஜேபி அரசாங்கம் மோடி நினைச்சுக்கிட்டார். ஆனால் யூனியன் ஆஃப் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்களே, அதுக்கு ஈடு கட்டின மாதிரிதான் இந்தியா முழுக்க மாணவர் பெருமன்றம் எத்தனை பேர் அடி வாங்கினா, எத்தனை பேர் மிதிப்பட்டான், எத்தனை பேர் மண்டை உடைஞ்சது. இருந்தாலும் தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தப்ப எந்த ஒரு எழுச்சி இருந்ததோ அதே ஒரு எழுச்சி போராட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்குது. எதுக்கு நடக்குது? படிச்சவங்களை நடுவீதியில கொண்டாந்து நிறுத்தணும் அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துறாங்க. இப்ப கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2000 மெடிக்கல் சீட்டுக்கு எம்பிபிஎஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தா ஒரு 15000 மெடிக்கல் சீட்டுக்கு லட்சக்கணக்கில் பரிச்சு எழுதுவாங்க. இந்த 15000 பேர் நீ கொஸ்டின் அவுட் பண்ணிட்டு போன படிச்சவன் போல பெண்ணாகிறது எல்லாம் பார்த்தாங்க. பார்த்த பிற்பாடு கரெக்டான நேரத்துல இந்த கரஸ்மான் பூச்சி ஜனதா கட்சி அபிஜித் தீபக் வந்தாரு, அடிச்சு நொறுக்குனாரு. இன்னைக்கு மோடி யார பார்த்து பரப்பாத கரப்பா பூச்சின்னு பேரச்சா குடி பறிச்சு போய் படுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு கரப்பா பூச்சி ஸ்ட்ரென்த்ங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் நிரூபணம் ஆகி போச்சு. பிஜேபி அடுத்து வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லைங்களா, இப்பவே வட இந்தியாவில வந்து அதனுடைய மைனாரிட்டி ஆட்சியில தான் பிஜேபி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடால சப்போர்ட் பண்ணலினாக்கா பிஜேபி அரசாங்கம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய பலத்துலதான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் 2031 நடக்கக்கூடிய 29 நடக்குமாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவது என்பது கடினம். அத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக கட்சி என்ன செஞ்சிருக்கணும்? நீட்டுக்கு எதிர்ப்பா போராடுன்னு சொல்றப்ப போராட்டத்தில் இங்கே போலீஸ் விட்டு அடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் சரி கட்டுனா தமிழகத்துல வந்து தமிழகம் மட்டும் இல்ல இந்திய முழுக்க மாநில கல்விக் கொள்கையை மாநிலத்துக்கு விட்டணும். அந்தந்த மாநிலத்துல அவங்க தேர்ந்தெடுக்க இது போராட்டம் வெடிக்கும். நீட்டுக்கு தர்மேந்திர பிரதான் வந்து எப்படி ராஜினாமா பண்ண வச்சதோ இந்த கரப்பான் பூச்சி இயக்கம், அதே மாதிரி கல்விக் கொள்கையை மாநிலம் எடுத்துக்கணும்னு சொல்லி கூடிய விரைவில் போராட்டம் நடத்துச்சுன்னா பழைய காலம் மாறுமே. பிளஸ் 2ல படிச்சு மார்க் கட் ஆஃப் அதிகம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலதான் மெடிக்கல் சீட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நீட் வைக்கிறீங்களே, என்ஜினியரிங் எல்லாம் நீட் எல்லாம் கிடையாதுங்க. மார்க் இருந்தா போய் கட்டாமல் கொடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். அதுக்கும் வைக்க வேண்டியதானேன்னா இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஆயிப்போச்சு. முன்ன வந்து எழுதுவான் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் சொல்லி போட்டு ஒரு சாதாரணமா மாநில கல்வி கொள்கை இருக்கிறப்ப ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம் எழுதி போனாக்கா இந்த எய்ம்ஸ்ங்கிற மாதிரி இருக்கிற மருத்துவமனையில் போய் மாணவர்கள் சேருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பண குறைவுன்னு இருக்கும். ஆனால் இத பிற்படு மக்கள் எல்லாம் இருக்கக்கூடியவன் யாரும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிர்ப்பா நடக்கிற ஒரு கருணத்தை வச்சு நீட்டை கொண்டாந்து உள்ள புகுத்தி ஒரு 7-8 வருஷமா பிரச்சனைன்னு சொன்னா ஏதோ ஒரு 10,000த்துல ஒரு 2 பேரு தமிழ்நாட்டுல வந்து அந்த நீட் எக்ஸாம்ல வந்து நல்லா படிக்கிற பசங்களா இருப்பாங்க. பாஸ் பண்ணி அதை பெருசா விளம்பரப்படுத்துவாங்க. நீட் எக்ஸாம்ல படிச்சு ஒரு தமிழ் மீடியத்துல படிச்சு வள்ளியான அவ தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இருக்கப்ப எந்தெந்த இடத்துல டியூஷனுக்கு போனான்னு தெரியாது. மொத்தத்துல அத காரணத்தை காமிச்சு நீட் எங்களுக்கு ஓதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கட் ஆஃப் மார்க் அதிகமா வாங்குற பேஸ் பண்ணாதான் நிறைய மருத்துவர்கள் உருவாக்க முடியும். இப்ப எம்ஜிஆர் காலத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க இல்லையா. இதுக்கு முன்ன படிச்ச மருத்துவர்கள் என்ன எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்களா? எல்லாரும் சிறந்த மருத்துவரா தான் இருக்கிறாங்க. இத எப்படியாவது மாநில அரசாங்கத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் நீட்டுக் கொள்கை கையில் எடுத்திருக்குது. இப்போ இதே சூழ்நிலையில தான் அடுத்த வரக்கூடிய ஒரு மெடிக்கல் சீட்டு என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வரும் இல்லைங்களா, இதே கரப்பாம்பூச்சி கையில் எடுக்கும் பிரச்சனைய கல்வியை மாநிலத்துல உடுங்குனீங்க. மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையை மாநிலத்துக்கு விட்டுருங்க. மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாது. எய்ம்ஸ்ங்கிற காலேஜ்ல மட்டும் பரிட்சை எழுதி வர்றவாங்க மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே இருந்த முந்தைய நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லறதுக்கு ரொம்ப நாள் இருக்காது. இந்த கூடி சீக்கிரத்துல வரப்போகுது. இதையெல்லாம்
இனிமேல் படிக்கக்கூடிய வருங்காலத்துல படிக்கக்கூடிய மாணவர் கையில தான் இது இருக்குது. தமிழ்நாடாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நல்லாக இருக்க வேண்டும் என்பதனால் பழைய கல்வி கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் போராட்டத்தை இனிமேல் நடத்த வேண்டும். நடத்தினா தான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை எளியவன் அங்க மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும். அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஒரு மருத்துவ கவுன்சிலிங்களுக்கு இது ஒரு அச்சாரமா இருக்குது. இப்போ அடுத்த தடவை நிச்சயமா மாநில கொள்கையில் மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் வெடிக்கும். நன்றி, வணக்கம்.